தாகூர் சத்யஜித் ரே இருவரும் வங்க மொழிக்கு பெருமை சேர்த்தவர்கள் ஆவார்கள். தாகூரின் படைப்புகளை கண்டு மகிழ்ந்த சத்யஜித் ரே தாகூரின் படைப்புகளான சாருலதா வீடும் உலகமும் என்ற 2 நாவல்களை திரைப்பட வடிவங்கள் ஆக்கினார். 1961ஆம் ஆண்டில் தாகூர் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வகையில் ரவீந்திரநாத் தாகூர் தொடர்பான ஆவணப்படம் ஒன்றையும் உருவாக்கினார். ஆவணப்படங்களை வாழ்க்கை சித்திர படம் என்று அழைத்தவர் ஏ.கே. செட்டியார். ஏ.கே. செட்டியாரை தமிழ் ஆவணப்படத்தின் முன்னோடி என அழைக்கலாம். 1911ஆம் ஆண்டு டில்லியில் 5ஆம் ஜார்ஜின் முடி சூட்டு விழாவை எடுத்த படமே இந்தியாவில் உருவான முதல் ஆவணப்படம். இதனை மருதப்பன் என்ற தமிழரே உருவாக்கினார். கேன்ஸ் திரைப்பட விழாவில் பாண்டியார் விருது பெற்ற முதல் ஆவணப்படம் 1956 இல் வெளியான தி சைலண்ட் வேல்ட் என்பதாகும். விம்பம் என்ற அமைப்பு லண்டனில் குறும்பட விழாக்களை 2004ஆம் ஆண்டு முதல் நடத்தி வருகிறது. உலக நாடக நாள் மார்ச் 27. நாடகத்திற்குரிய இசை கருவிகளாக யாழ், முழவு, ஆகுளி, பாண்டில் கோடு, நெடுவங்கியம், குறுந்தொம்பு, தட்டைப்பறை, சல்லி, பதலை ஆகியவை பயன்படுத்தப்பட்டு வந்ததாக மலைபடுகடாம் நூல் தெரிவிக்கிறது. தெருக்கூத்து கட்டைக்கூத்து என்றும் அழைக்கப்படுகிறது. தெருக்கூத்து நடைபெறும் இடம் களரி எனப்படும். தொண்டை மண்டல பகுதியில் நிகழும் தெருக்கூத்தில் மகாபாரத கதை நிகழ்த்தப்படுகிறது. தஞ்சை மாவட்டத்தின் நார்த் தேவன் குடிக்கூத்தில் இராமாயணம் இடம்பெறுகிறது. காரைக்குடியை சுற்றியுள்ள பகுதிகளில் பிரகலாதன் கதை கூத புள்ளி தாக நடத்தப்படுகிறது. பொன்னன் சங்கர் கதை பாடல் சின்னண்ணன் பெரியண்ணன் நாடகம் என்றும் வளநாடு நாடகம் என்றும் பொன்னன் சங்கர் படுகளம் என்றும் வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. 1946ஆம் ஆண்டு தமிழில் முதன்முதலாக அமைதி என்னும் தலைப்பில் உரையாடல் இல்லாத மௌன நாடகம் பாரதிதாசனால் எழுதப்பட்டது. இந்நாடகம் 16 காட்சிகளை கொண்டது.